ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்னைக்கு வந்து மார்னிங் இப்போ 11 o'clock ஆயிடுச்சு. ஆக்சுவலி எல்லாருக்கும் இந்த ஹோம் சிக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி எனக்கு அடிக்கடி வந்து பிரியாணி சிக் வந்துடும். அந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து பிரியாணி கம்ப்ளீட்டாக செய்யாமல் அதுலேருந்து கொஞ்சம் ரெசிபி எடுத்து அப்படியே வந்து பிரியாணி மாதிரி டேஸ்ட் அளவுக்குள்ள வந்து ஏதாச்சும் செஞ்சு நான் சாப்பிட்ருவேன். வெளியில் வாங்கி சாப்பிடலாம், பட் அடிக்கடி நம்மளால் வெளியில் வாங்கி சாப்பிட முடியாது. அதுக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒத்து வராது. அதனால் வந்து நான் வீட்லேயே வந்து ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துருச்சு. அது ஒரு மாதிரி அது வந்து பிரியாணி லவ்வர்ஸ்க்கு தான் தெரியும் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சரி சொல்லிட்டு கீழே போயிட்டு ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி எதை வச்சு நான் பிரியாணி செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வரகு ரைஸ் வச்சு தான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். இது நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க இதை செஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கீயும் ஆயிலும் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ இதில் தாளிப்புக்கு போட்டுக்கலாம். இதில் வந்து பட்டை கிராம்புலாம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி யாருக்காவது பிரியாணி சாப்பிடணுன்ட்டு தோணி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது டக்குன்னு செஞ்சிடலாம். நான் ஒன்றும் ரொம்ப ப்ராப்பராலாம் இந்த பிரியாணி செய்ய போதில்லை. ப்ராப்பராக பிரியாணி செய்யறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து ஒரு 1/2 hourலேயே செஞ்சிடலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் ஆனியன் போட்டுக்கலாம். 2 ஆனியன் அளவுக்கு கட் பண்ணி போட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். எனக்கு பயங்கர சோம்பேறியாக இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கடையில் இருந்து தான் வாங்கிட்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். கடையில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது போட்ட உடனே கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஸ்மெல்லு போயிடும் நார்மலாக அரைச்சி போடும்போது. பட் இதில் வந்து ஸ்மெல்லு போகாது. இது கொஞ்சம் நேரம் அதிகமாகவே வதக்கிக்கோங்க. வதங்கிட்டு இப்போ வந்து நான் தக்காளியும் புதினாவையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த வந்துட்டேன். கொஞ்சமாக சிக்கன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் இது சில்லி பவுடர், உப்பு, கரம் மசாலா போட்டு சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும். சிக்கன் பார்த்தீங்கன்னா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த மில்லட் ரைஸை வந்து தண்ணியோட சேர்த்து வச்சுருக்கேன். 1 பங்கு ரைஸ்க்கு 2 பங்கு தண்ணின்னு சொல்லிட்டு சேர்க்கணும். கேர்டு இல்லைன்னா அது பிரச்சனை கிடையாது. பட் வந்து ஃப்ரிட்ஜில் கேர்டு இருக்கான்ட்டு போய் பார்த்தேன். கொஞ்சமாக கேர்டு இருந்தது. அந்த கேர்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு 3 விசில் கொடுங்க. அப்புறம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி கண்டிப்பாக சாப்பிடலாம். பட் கீ ஆயில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.